ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிரு. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ये ये प्रयोगास्तन्त्रेषु तैस्तैर्यत् साध्यते फलम् तत्सर्वसिद्ध्यति क्षिप्रं नाम त्रिशत கீர்த்தினா. இந்த திருச்சதிய சொல்றது எப்பேற்பட்ட விஷயம், ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. நாம இப்போ இந்த சக்கரத்தை பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் அதுக்கு சில விஷயங்களை சொல்றேன். அதாவது மந்திரம், யந்திரம், தந்திரம் மூணும் ஸ்ரீவித்யக்கு 3 கோணங்கள். மந்திரத்துல என்ன இருக்கோ அதை உருவகப்படுத்துறது, ஒரு ஃபார்ம், நமக்கு ஒரு வழிபாட்டுக்கு ஒரு உருவம் கொடுக்கறது யந்திரம். அத நம்ம சித்தத்துல நம்ம மனசுல நிறுத்தி வச்சுக்கிறதுக்கு நம்ம வெளிப்படையா செய்யக்கூடிய சில விஷயங்கள், ஞாசம், குண்டலினி, இதெல்லாம் தந்திரம்னு சொல்லியிருக்கு. ஸ்ரீவித்யோடைய முக்கியமான நிறைய அம்பாளுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு. இதுல முக்கியமான மந்திரம் இந்த பஞ்சதசாட்சரி. இதுக்கு இந்த மந்திரத்துக்கு மிஞ்சினதோ அல்லது மேலானதோ எதுவும் கிடையாது. அதனால்தான் இதை ஸ்ரீவித்யை அப்படின்னு சொல்றோம். இந்த அதாவது பிரம்ம வித்யனா என்ன, ஸ்ரீ வித்யனா என்னன்னு யாரோ உன்னை யாரோ கேட்டேன், நீங்க யார் கேட்டாலும் ஞாபகம் இல்லை. பிரம்ம வித்யும் ஸ்ரீ வித்யும் ஒண்ணுதான். அதாவது இந்த வேதாந்தம் அது சொல்லக்கூடிய அந்த உண்மைகளை நம்மளால அனுபவிக்க முடியும்னாக்க அதுக்கு வழிகாட்டுறது ஸ்ரீவித்யை. இந்த ஸ்ரீவித்யை நம்மளுடைய அம்பாளுடைய அவதான் ஸ்ரீவித்யை, அம்பாள் தான் ஸ்ரீவித்யை, ஸ்ரீவித்யை தான் அம்பாள். அதனால நீங்க இந்த ஸ்ரீவித்யை அப்படிங்கறத ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு பயந்துண்டு அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது நம்மளுடைய அம்பாள், நம்முடைய தாயார். அவனுடைய நாமம் கேட்டார் மூர்த்தி, அவன் வண்ணமும் கேட்டார். பின்னர் அவன் ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கு பிச்சியானாள் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடியிருக்க தேவர். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். முதல்ல அவளுடைய பேரு கேட்டோம். அந்த 1000 பேரை கேட்டுட்டோம். ரகசிய லலிதா சகசரநாமத்தை நம்மளெல்லாம் பாராயணம் பண்ணி அதுக்கு அர்த்தம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல அவளுடைய நாமத்தை கேட்டோம். முதல் 3 நாமம் ரொம்ப விசேஷமானது. ஸ்ரீமாத்ரை நமகா, ஸ்ரீ மகாராஜ்ஞை நமகா, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமகா. அந்த 3 நாமத்தோட தெரிஞ்சுட்டோம் யாருங்கிறது. அவருடைய நாமம் கேட்டோம். மூர்த்தி, அவள் வண்ணம், அவள் எப்படி இருப்பா, அவளுடைய உருவத்தை கேட்டோம். அதுல எப்படி சிதக்னி குண்டத்துல இருந்து எழுந்து வரா அம்பாள் அப்படிங்கிறத பார்த்து அவளுடைய சிரஸ்ல இருந்து பாதம் வரைக்கும் அம்பாள் எப்படி இருக்கும் அவளுடைய உருவம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த உருவத்தை நம்ம அங்க பார்த்த உருவத்தை இப்ப இந்த எந்திரத்துல பார்க்கணும். எப்படி அம்பாளை இந்த எந்திரத்து மூலமா நம்ம எப்படி அவளை போய் சேர போறோம் அப்படிங்கிற. நேற்றுக்கு நான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயில்ல ஒரு ஸ்ரீசக்கரத்தை பார்த்தேன். இந்த கோயிலுக்கு வெளியில இருந்தது ஸ்ரீசக்கரம். இங்க இந்த 3வதா இருக்கு பாரு, அது காட்டு. அந்த கோவிலுக்கு வெளியில இந்த ஸ்ரீசக்கரம் இருந்தது. கொடிமரம் இன்னும் ஒண்ணும் இல்லை இங்க. இது ஏன் இங்க வெளியில வச்சிருக்கேன், இதுக்கு எப்ப பூஜை பண்ணுவேன், என்ன என்ன பூஜை பண்ணுவேன், என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டேன். அவளுக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனா அது கரெக்டா ஒரு ஸ்ரீசக்கரம் ரொம்ப அமைப்பா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. அதை உங்களை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் படம் எடுத்துன்னு வந்து. இப்ப அம்பாளுடைய ஸ்ரீசக்கரம் நம்ம அதை பார்த்துக்கோ, அதுக்கு உண்டான ஸ்லோகமும் நமக்கு தெரியும். அம்பாளுடைய ஸ்ரீசக்கரத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். பிந்து திரிகோண வசுகோண தசார யுக்த
மன்வஸ்ர நாகதள சம்யுத சோடசாரம் விருத்தத்ரயஞ்ச தரணீ சதன திரயஞ்ச ஸ்ரீசக்கரமேத துதிதம் பரதேவதாயாக. அப்படி இருக்கிற அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கிற அந்த பரதேவதையை வணங்குகிறேன் அப்படிங்கிறது இந்த இதுக்கு அர்த்தம். அதாவது முதல்ல பிந்து, நடுவுல பார்த்தோம்னா பிந்து தெரியும். இந்த ஸ்ரீசக்கரம் நம்ம பார்த்துட்டு இருக்குமே ஸ்ரீசக்கரம், அதுல பார்த்தேன்னா அதுல பிந்து நடுவுல இருக்கும் தெரியும். அந்த ஸ்ரீசக்கரத்தை பார்க்கலாமா நம்ம? அதுல திரிகோணம், முக்கோணம் இருக்கு. அப்புறம் வசுகோணம். வசுகோணம்னா என்னன்னா 8 வசுக்கள், அஷ்ட வசுக்கள். அதனால இந்த 8 கோணத்துக்கு வசுகோணம்னு பேர். அப்புறம் 2 10 கோணங்கள், தசாரை மன்வஸ்ர நாகதள. மன்வஸ்ரம் மனுக்கள் 14 மனுக்கள் இருக்கா. அந்த மனுக்கள் 14 கோணம். அப்புறம் நாகதள சம்யுத மறுபடியும் ஒரு 8 தளம், அஷ்டவசுக்கள். அதுக்கப்புறம் ஷோடசாரம் 16 தளம். எல்லாம் இந்த ஸ்ரீசக்கரத்துல உங்களுக்கு நன்னா தெரியறது. ஏன்னா இதை ஒரு வர்ணத்தோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதனால உங்களுக்கு நன்னா தெரியும். இந்த 8 தளத்தை சுத்தி 16 தளம், 16 கலைகளா எடுத்துக்கலாம். சந்திரனோட 15 கலைகள், ஒரு கலை சாதாரண எப்பவும் இருக்கக்கூடிய கலை 16 கலை. ஷோடசின்னா அம்பாளுக்கே பேர் இருக்கு. தசமகா வித்தியில ஒரு வித்தியை ஷோடசிங்கிறோம். அம்பாளுக்கே அந்த பேர் இருக்கு. 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றோம்ல, அதனால இந்த 16 தடம். விருத்த திரயஞ்ச தரணி சதன திரயஞ்ச 3 வட்டம், அப்புறம் 3 பூப்புறம் கோடுகள். அந்த 3 கோடுலயும் நீங்க பார்த்தீங்கன்னா வெளியில வெள்ளை வெண்மையா இருக்கு, உள்ள சிவப்பா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க மஞ்சள் வண்ணத்துல இருக்கு அந்த கோடு. இது இந்த பஞ்சதசாட்சரிய திருமூலர் என்ன சொல்றாருனாக்க, ககாராதி ஓரைந்தும் காணிய பொன்மை. பொன்மைனாக்க அந்த மஞ்சள் நிறம். ஹகாராதி ஓராறும் அரத்தமே போலும். ரத்தம், ரத்த வர்ணம் சிவப்பு. 2வது பார்த்தீங்கன்னா சிவப்பு. சகாராதி ஓர் 4ம் தான் சுத்த வெண்மை. அடுத்தது அந்த வெண்ணிறம். இந்த 3 கோட்டினுடைய நிறத்தையும் அவர் சொல்லி சகாராதி மூவித்யை காமிய முத்தியே அப்படிங்கிறார். இந்த காதி வித்தியை அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்தியை அளிக்க கூடியது. நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு சொல்லின்னு வரேன். நம்ம சொல்ற இந்த பஞ்சதசாட்சரி காதி வித்தியை மன்மதனால இது உபாசனை செய்யப்பட்டிருக்கிற மந்திரங்கள் இவையெல்லாம். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு இப்போ ஸ்ரீசக்கரத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ரீசக்கரத்தை மறுபடியும் ஒரு தடவை நம்ம ஒரு ஸ்லோகத்தினால அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீசக்கரம் ஸ்ருதிமூல கோஷ இதி தே சம்சார சக்கராத்மகம் விக்யாதம் தத்திஷ்டினா அக்ஷர சிவஜோதிர்மயம் சர்வதः ஏதன்மந்திர மயாத்மகாவி அருணம் ஸ்ரீ சுந்தரீவி விருதம் மத்தியை பைந்தவ சிம்ம பீட்டலலிதே துவம் பிரம்ம வித்யா சிவே. அதாவது அம்பாள் இந்த சக்கர வடிவத்துல ஸ்ரீ சக்கரத்தை, அது என்னன்னாக்கா ஓங்காரத்துக்கும் அது கோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த பஞ்சதசாட்சரி அந்த மந்திரத்துல அம்பாள் ஆபரண தேவதைகளால சூழப்பெற்று, எல்லா விதமான தேவதைகளாலும் அவள் சூழப்பெற்று, சிவந்த நிறத்துல அருணாம்னு சொல்றார், அந்த நிறத்துல நடுவுல பிந்துவாகிய அந்த சிம்மாசனத்துல ரொம்ப அழகா பிரம்ம வித்யா சிவே, அந்த பிரம்ம வித்யை ரூபிணியாக ஸ்வரூபிணியாக அந்த வடிவத்துல காட்சி தருகிறாள் அப்படின்னு சொல்லி துர்வாசர் சக்தி மகிம்னா ஸ்தோத்திரத்தை சொல்றார்.
இப்போ ஸ்ரீ சக்கரத்துடைய மகிமையெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இதுக்குள்ள போகிறதுக்கு ஆவரண தேவதைகளை நம்ம வந்து அந்த ஒவ்வொரு ஆவரணம்னா மறைப்பு. இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மறைப்ப அதை விலக்கி கொண்டு நம்ம மேலே ஏறணும். அந்த ஆவரண தேவதைகளை அந்த மறைப்பை நீக்கி நம்மளை மேல ஏத்தி அவளை ஏத்தி விடுவான். அணங்கே அணங்குகள் நீ பரிவாரம் வணங்கேன். அவர் என்ன சொல்றார்? உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே, யாரையும் வணங்க மாட்டேன் உன்னையன்றி சொல்லி நம்முடைய பட்டர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, அணங்குகள் நீ பரிவாரங்கள், இந்த ஆவரண தேவதைகள் இருக்கா இல்லையா, அவளை வணங்கிட்டு தான் நான் உங்ககிட்ட வர முடியாமா, அதனால அவர்களை வணங்குவேன். ஏன்னா நீ பரிவாரங்கள், அவள்லாம் உன்னுடைய சக்திகள் அப்படின்னு நம்மளுடைய அபிராமி பட்டர் அபிராமி எந்தாதியில சொல்லியிருக்காரு. உன்னையின்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே, இவர் எல்லாருக்கும் மேலான இறைவி ஆவாள் அப்படியெல்லாம் அவர் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அணங்குகள் நீ பரிவாரம், அவ உன்னுடைய ஆவரண தேவதைகள், உன்னுடைய பரிவார தேவதைகளை அவளை வணங்கி விட்டுதான் நான் உன்கிட்ட வர முடியுமா. ஏன்னா அவர் வந்து பரம்பரையா சாக்தோபாசக குடும்பத்துல வந்திருக்காரு. அதனால இந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த தேவதைகளை, இந்த ஆவரண தேவதைகளை வணங்காம அம்பாள் கிட்ட போக முடியாதுன்னு அவருக்கு தெரியும். இப்ப நம்மளும் அதைதான் இப்ப யாரு எங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாளுடைய நாமத்தை கேட்டோம். அவள் வண்ணம் எப்படி இருப்பா அப்படிங்கிறது ஒரு ஸ்வரூபம் நம்ம பார்த்துட்டோம். தலையில இருந்து சிதக்னி குண்ட சம்போதா அப்படின்னு அதுல இருந்து எழுந்து வரா. உத்யத் பானு சகசிராபா அப்படியெல்லாம் பார்த்தாச்சு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் அப்படிங்கிறதெல்லாம் அவளை நம்ம பார்த்து அவ எப்படி இருப்பான்னு அவளுக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்கோம். இப்ப இந்த ஸ்ரீசக்கரத்தை அவளை எப்படி நம்ம பார்க்க, அவள் ஆரூர் கேட்டான்னு சொன்ன, ஊர் எதுன்னு கேட்டான்னு சொன்னேன் இல்லையா. அம்பாளுக்கு ஊர் எது? அவளுக்கு ஊர் இருக்கு, அவளுடைய ஸ்ரீநகரம். அதையும் நம்ம அப்புறம் பார்க்க. அம்பாளுடைய ஸ்ரீநகரம் இருக்கு, அந்த ஸ்ரீநகரத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அம்பாளுக்கு வந்து இந்த ஆபரணங்கள்ல என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்லிட்டே வரேன், குறிச்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் செஞ்சு குறிச்சு வச்சு என்ன கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு தடவைக்கு 2 தடவையா சொல்றதுல எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்காக தான் நான் படிக்கிறேன், உங்களுக்காக தான் நான் எழுதி வச்சுக்கிறேன். எல்லாம் இந்த படங்கள்லாம் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்காக தான் எடுத்து போடுறேன். அதனால நீங்க யோசிக்கவே வேண்டாம். எந்த கேள்வியா இருந்தாலும் கேளுங்க. இப்ப இந்த கிளாஸ்ல உடனே சொல்ல முடிஞ்சா சொல்லிடுறேன், இல்லைன்னா அடுத்த வகுப்புல சொல்றேன். இப்போ இந்த சக்கரத்துக்கு அடுத்த 2 எழுத்துக்கள் இருக்கு. அந்த எழுத்துக்களை காட்டலாம் வாழ்க்கை. போன தடவை அந்த ஈ அப்படிங்கிற எழுத்து எப்படி இருக்குங்கிறத நான் தேவியோட காமகலா ரூபம் சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சேன். இந்த எழுத்து ஈங்கிற எழுத்து இந்த சக்கரத்துக்கு பக்கத்துல கொண்டு வாப்பா. கீழே இருக்கிறது இது வந்து ஏங்கிற எழுத்து கீழே இருக்கிறது. இது வந்து உங்களை நான் வரைய சொன்னேன், ஞாபகம் இருக்கா கீதா? நாமளே ஞாபகம் இருக்கா? அந்த ஈங்கிற எழுத்த வரைய சொன்னேன் உங்களை. எப்படி கோடு போடுங்க, என்ன செய்யுங்க எல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்ப நீங்க இதை பாருங்க. கிளீம்காரி கேவலா கைவல்ய பிரதாயினின்னு சொல்லும் போது, அந்த கிளீம்காரிக்கு நான் உங்களுக்கு சொல்லும் போது அந்த ஈ அப்படிங்கிறது ஈ எப்படி இருக்கும்னு, பண்டைய லிபியில எப்படி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லி உங்களே வரைய சொன்னேன். ஆமா, இப்ப நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு தெரியும். மேல அம்மாவுடைய முகம் இருக்கா? உன்னோட கேள்விக்குதான் இந்த பதில். உண்ணாமலை அம்மாவோட முகம் மேல இருக்கா? இருக்கா? இருக்கு. முகம் இருக்கு, அம்மாவுடைய முகம் மேல இருக்கு. அப்புறம் கீழே 2 ஸ்தனங்கள் இருக்கா? இருக்கு. அதுக்கு கீழே அம்பாளுடைய இடுப்புக்கு கீழான பாகம். சரியா? இப்ப இத பார்த்தா ஒரு பெண் உருவம் தெரியுறதா? இதுதான் அந்த காமகலா ரூபம் அப்படிங்கிறது. காமகலா தேவி அந்த ஈங்கிற எழுத்துக்கு அதனால்தான் இவ்வளவு மகிமை, இவ்வளவு முக்கியத்துவம். சரி, இப்போ இந்த அம்பாளை காமிச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, அவளுடைய முகம்.
அவளுடைய இடுப்பு, அதாவது கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும், அதுக்கப்புறம் அவளுடைய இடுப்புக்கு கீழ்பாகங்கள். அந்த நம்ம படிக்கக்கூடிய இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துல இருக்கக்கூடிய முதல் 5 எழுத்துக்கள் கா, ஏ, இ, ல, ஹ்ரீம். அந்த 5 எழுத்துக்களும் அம்பாளுடைய அந்த சிரஸ்ல இருந்து கழுத்து வரைக்கும் உண்டான பீஜங்கள், மந்திரங்கள். இதுக்கு பேரு சக்தி கூட்டம் அப்படின்னு பேர். சக்தி கூட்டம் அம்பாளுடைய முகத்திலிருந்து தோன்றியதுனால இதுக்கு வாக்பவ சக்தி கூட்டம் இல்ல, வாக்பவ கூட்டம்னு பேர். ஏன்னா அவளுடைய வாக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு வாக்பவ கூட்டம் அப்படின்னு பேரு. கா, ஏ, இ, ல, ஹ்ரீம். இந்த 5 அக்ஷரங்கள் இது தேவியுடைய முகமாக தோன்றுகிறது. இந்த 5 அக்ஷரங்களையும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவியுடைய முகம், இட் ரெப்ரசன்ட்ஸ் தீஸ் 5 letters represent தேவிஸ் ஃபேஸ், அவளுடைய முகம். அதை நமக்கு காட்டுவது இந்த 5 அக்ஷரங்கள். இது ஞானம் வெளிப்படுற இடம். ஏன்னா வாயிலிருந்து நம்மளுடைய அறிவு வெளிப்படுறது இல்லையா, அதனால இதுக்கு தேவியோட ஞான சக்தி, இந்த வாக்பவ கூட்டம் தான் அம்பாளுடைய ஞான சக்தி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கண்ட அதஹ கடிபர்யந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்துட்டோம். வாக்பவ கூட்ட முக பங்கஜாயை நமகான்னு முதல்ல பார்த்துட்டோம் வாக்பவ கூட்டத்தை. 2வது பாருங்க, கீழே அம்பாளுடைய கழுத்துக்கு கீழே அந்த அந்த எழுத்துல உங்களுக்கு இதெல்லாம் தெரியறதா, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் லெட்டர். சின்னதா தான் தெரியறது, இருந்தாலும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுல அம்பாளுடைய இடுப்புக்கு கழுத்துக்கு கீழே உள்ள அந்த வடிவம் என்னன்னாக்கா, இது பஞ்சதசாட்சரியோட நடுவுல இருக்கு. அதனால இதுக்கு மத்திய கூட்டம்னு பேரு. கழுத்திலேருந்து இடுப்பு வரை உள்ள அந்த பகுதி. க, ஹ, ச, க, ஹ, ல, ஹ்ரீம் அப்படிங்கிற 6 அக்ஷரங்களை கொண்ட இந்த மத்திய கூட்டம் இது தேவியோட சரீரத்துல, அதாவது நம்ம கற்பனை பண்ண கொள்ளக்கூடிய அந்த சரீரத்துல நடுபாகமா அமைஞ்சிருக்கு. உடலுடைய நடுபாகம். அக்ஷரங்களை கொஞ்சம் திருப்பி சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. முதல்ல வாக்பவ கூட்டத்துல கா, ஏ, இ, ல, ஹ்ரீம். புவனேஸ்வரி மந்திரம். அது புவனேஸ்வரியோட பீஜம். இன்னைக்கு நான் புவனேஸ்வரிய தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்கு, என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த ஹ்ரீம்ங்கிறது புவனேஸ்வரி மந்திரம். இப்போ இந்த மத்திய கூட்டம் அல்லது காமராஜ கூடம், அதுல ஹ, ச, க, ஹ, ல, ஹ்ரீம். இது மத்திய கூட்டம் அல்லது காமராஜ கூட்டம். காமம்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஆசை, நம்மளுடைய நியாயமான விருப்பங்கள், அது வெளிப்படுற இடம் இது. அதனால தேவியினுடைய இச்சா சக்தி அங்கதான் இருக்கு. அந்த கழுத்துல கீழேந்து அந்த இடுப்பு வரைக்கும் அவளுடைய இச்சா சக்தி. எழுதிட்டேலாமா? எழுதிக்கோங்க. சக்தி கூட்டே கதா ஆபன்ன கடி அதோ பாகதாரிணி. அம்மாள் இடுப்புக்கு, அவளுடைய இடுப்புக்கு அடிப்பகுதி, அதுக்கு பேரு சக்தி கூட்டம்னு பேரு. அதாவது படைக்கிற சக்தி, கிரியா சக்தி இந்த இடத்துலதான் வெளிப்படுறது. அதனால இந்த மந்திரத்தோட கடைசி பகுதியும் இதுதான். ச, க, ல, ஹ்ரீம். ச, க, ல, ஹ்ரீம்.
இது அம்பாளுடைய கிரியாசக்தி. ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியாசக்தி, மூணுக்கும் இந்த 3 கூட்டங்கள். இந்த ஈம் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவத்துக்காக தான் இதை நான் உங்களுக்கு அந்த எழுத்தையும் காட்டியிருக்கேன். அது எப்படி ஒரு பெண் உருவமா இருக்கு, அதை தேவின்னு நம்ம ஸ்மரணை பண்ணி அவளுடைய காமகலா ரூபம் இது அப்படின்னு சொல்லிட்டு, காமம்னா உங்களுக்கு தெரியும் மன்மதன், காமன்கிறோம் மன்மதன், அவன் தேவியோட பெரிய சாக்தோபாசன். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதி அப்படின்னு பார்த்திருக்கோம் லலிதா சகஸ்ரநாமத்துல. அவனுக்கு ரொம்ப கடாட்சம் பண்ணியிருக்காமல் பஸ்மமான அவனுக்கு அனங்கன், அவனுக்கு அங்கம் கிடையாது, அனங்கனம். அவனுடைய மனைவி கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து அம்பாள், அப்பா உன்னுடைய காரியங்களை நீ பண்ணின்று, இந்த உலகத்துக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான். அதனால அவன் அம்பாளுக்கு ரொம்ப பெரிய பக்தன். இப்ப இந்த 3 இதுவும் பார்த்துட்டோம். மூல மந்திராத்மிகான அடுத்தது அங்க ஒரு நாமா இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த 3 கூடங்களை பத்தி பேசினப்புறம் மூல மந்திர ஆத்மிகா, மூல மந்திரங்களாக தானே இருப்பவள்னு அர்த்தம். அதாவது இந்த பஞ்சசாட்சியில அம்பாளுக்கு நான் அந்த கிளீம் அப்படின்னுங்கிற வார்த்தைக்கு நான் பிரிச்சு உங்களுக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கேன். க ல இ பிந்து, கிளீம், தர்ம அர்த்த காம மோக்ஷம், இதுக்கான எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது நம்ம இந்த மந்திர அக்ஷரங்களை நம்ம சொல்லும் போது எந்த தேவ தேவியரை நம்ம வணங்குறோமோ நினைக்கிறோமோ அவளை இடைவிடாம நம்ம சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறது. இந்த மந்திரங்களை சொல்லி அம்பாளை தியானம் பண்ணிட்டே இருக்கிறது. இந்த காமகலா ரூபத்துல இந்த பஞ்சதசாட்சரி மந்திரங்களை சொல்லி அம்பாளை தியானம் பண்றது, சிந்தனை பண்றதுக்கு பேரு தான் மனனம்னு பேர். அதனால என்ன ஆகும்னாக்க, இந்த மனனத்தினால என்ன பிரயோஜனம் டீச்சர் அப்படின்னு கேட்பல அடுத்தது நீங்க. ஏன்னாக்க நம்மளே தேவியா மாறுவது போன்ற உணர்வு. பவானி தொந்தாசேன்னு சௌந்தர நகரி சொல்லி கொடுக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். பவானின்னு சொல்லும் போது, என்னப்பா உனக்கு என்கிட்ட சேர்ந்துக்கணுமாப்பா, பாப்பா அப்படின்னு பாவனியாக நம்மளே பவானி ஆக்கிடுறோம், நம்ம பவானியா மாறிடுறோம். அதுக்குதான் மனனம் அப்படின்னு பேர். இந்த இந்த இதுக்கு ஜபிக்கிறவனுக்கு பிறப்பு கிடையாது. இனிமே இந்த மாதிரி ஜபம் பண்ணி மனனம் பண்ணி அம்பாளை தியானம் பண்றவனுக்கு இன்னொரு பிறவி கிடையாது. பிறவி இல்லைன்னா மரணம் இல்லை. இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு அது அந்த ஒரு வட்டத்துக்குள்ள அவன் இனிமே வரமாட்டான், அம்பாளோட சேர்ந்துடும். அதனால இந்த மந்திரம் நம்மளை இந்த பிறப்பு அப்படிங்கிறதுல காப்பாத்துறது. அதனாலதான் இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்கு இவ்வளவு பெருமை, இவ்வளவு பெருமை. இப்போ இந்த பஞ்சதசாட்சரிக்கு நம்மளுடைய சதுர்பிகி ஸ்ரீகண்டைகின்னு சொல்லிட்டு ஒரு சௌந்தர்ய லகரி ஸ்லோகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் அங்க சொல்லி கொடுக்கும் போதும் அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். சிவசக்தி காமக சிதிரத ரவி சீத கிரணக, அப்புறம் அமிர்திர்லேகாபிர் ஸ்ரிபிர் அவசானே படித்தாகான் முடியும். அப்படி முடியும் என்னவோ. அழகா சொல்லிட்டேன். வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். இப்போ இந்த இந்த சக்கரத்துல இருக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு நம்மளுடைய சௌந்தரலகரியில. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லாம இருக்காது. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன். சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி சிவயுவதிபிகி பஞ்சபிரவி பிரபின்னாவிர் சம்போர் தவபிரவி மூல பிரகிருதிபிகி சதுஷத்வாரிம்சத் வசுதள கலாஸ்ரய திரிவலய திரிரேகாபிகி சார்த்தம் தவசரண கோணா பரிணதாக. சதுர்பிகி 4 என்ன சக்கரங்கள்னா சிவ சக்கரங்கள்.
ஸ்ரீகண்டை அவருடைய சக்கரம். சிவபெருமானுடைய அம்பாளையும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாது, நமக்கு தெரியும். சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நமகா அப்படின்னு சொல்றோம். கடைசி நாமா ஸ்ரீ லலிதாம்பிகாயே நமகா. அதுக்கு முன்னாடி நாமா என்ன? சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நமகா. அதனால அதோ அவருக்கு இதோ 4 சக்கரம் கொடுத்துட்டோம். அவருக்கு கீழே அம்பாளுடையது 5 அம்பாளுடைய சக்கரங்கள். சிவ யுவதிபிகி பஞ்சபிரபி. சிவ யுவதிபிகி அவர் பேரு சிவன்கிறதுனால அம்பாளுடைய பேரு சிவை. அவளுடைய சக்கரங்கள் 5. அப்போ எவ்வளவு சக்கரம்? மொத்தம் 9 சக்கரம் ஆயிடுது. மூல பிரகிருதிபிகி இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணமான தத்துவங்களான உன்னுடைய சரண கோணா. இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய கோணங்கள் வசுதள கலாஸ்ரய திரிவலயக திரிரேகாபிகி இதெல்லாம் சேர்த்து, அதாவது 8 தளம் 16 தளம் 3 வட்டம் 3 கோடு இதெல்லாம் சேர்த்து 44 கோணங்களாக இருக்கிறது. சத்வாரிம்ஷத் அப்படின்னு நம்மளுடைய ஆச்சாரியார் சொல்ற. இது சௌந்தர்ய லட்சி. ஒளி நிறைந்த கோணங்கள் 9 மேவியவளேன்னு சொல்றார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மளுடைய அபிராமி பட்டர் ஞாபகம் இருக்காமா? அபிராமி பட்டர் சொல்றது ஞாபகம் இருக்கா? இருக்கு டீச்சர். இல்ல, அம்பாளுடைய அவர் சுவாமியோட 4 சக்கரம், அம்பாளுடைய 5. அந்த அதாவது சிவாம்சம் பெற்றது, சக்தி அம்சம் பெற்றது. அத அவர் அபிராமி பட்டர் அப்படி சொல்றாரு. நமக்கு 9 கோணங்கள் 2 பேரையும் சேர்த்து சொல்லிட்டார். அதுல உரைபவளேன்னு சொல்லிட்டார். இப்போ இந்த பஞ்சதசாட்சரி எழுத்துக்கள்ல சிவாம்சம் எது, சக்தியாம்சம் எது, சிவசக்தி அம்சம் எதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எழுதிக்கணும்னா எழுதிக்கோங்க. மெதுவா சொல்லணும்னா மெதுவா சொல்றேன், வேகமா சொல்லணும்னா வேகமா சொல்றேன். 3 காலம் போட்டுக்கோங்க. மேல சைட்ல 3 காலம் போட்டுக்கோங்க. வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூட்டம். மந்திரம் சைட்ல இருக்கிறதுல முதல்ல மந்திரம்னு எழுதிக்கோங்க. வாக்பவ கூட்டத்துல கா ஏ இ ல ஹ்ரீம், இது வாக்பவ கூட்டம். அந்த மந்திரத்துக்கு சிவன் போட்டுக்கோங்க. காங்கிறது அவருக்கான எழுத்து, அவருடைய எழுத்து, அவரை குறிக்கும் எழுத்து. அது கீழே சக்தின்னு போட்டுக்கோங்க, இல்ல அம்பாள்னு போட்டுக்கோங்க. நம்ம சிவசக்தி ஐக்கிய ரூபிணியைன்னு தானே சொல்றோம், அதனால சக்தினே போட்டுக்கோங்க. ஏ இ லா இது 3 சக்திக்கான பீஜங்கள், அவளுடைய அக்ஷரங்கள். அதுக்கு கீழே சிவசக்தின்னு போட்டுக்கோங்க. ஹ்ரீம் இப்போ எங்க கீதா உன்னுடைய பஞ்சதசாட்சரி மந்திரம் வந்துடுத்தா? இந்த 3 இதுலயும் சிவன் சக்தி சிவசக்தியில பாரு வந்திருக்கு டீச்சர். வந்துடுத்தா? குட். அடுத்தது இப்ப காமராஜ கூட்டத்துக்கு வாங்க. ஹ ச க ஹ ல ஹ்ரீம். இதுல சிவன் அக்ஷரங்கள், சிவனுடைய எழுத்துக்கள். ஹ க ஹ. சக்தியினுடைய எழுத்துக்கள் ச ல. ஹ்ரீம்
இப்போ இந்த சிவன் சக்தி சிவசக்திய எழுத்துக்களை கூட்டினா 6 வருதாம்மா காமராஜ கூட்டத்துக்கானது. வந்துருக்கு. வெரி குட், வந்துடுத்து. அடுத்தது சக்தி கூட்டம். ச க ல ஹ்ரீம், இதுதான் மந்திரம். சிவனுடைய அக்ஷரம் க. சக்தியோட அக்ஷரம் ச ல. சிவசக்திக்கு அவளுடைய அக்ஷரம் ஹ்ரீம். எங்க சக்தி கூட்டம் வந்துருத்தாமா? இதுக்கு வந்துருக்கு டீச்சர். வந்துடும். இத வந்து ஒரு அழகா நம்முடைய ஆச்சாரியார் அழகா அவருடைய ஸ்லோகத்துல எத்தனை கோணங்கள் இருக்கு, எத்தனை தளங்கள் இருக்கு, பூபுரம் சதுஷ்ரம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டார் அழகா. அந்த ஸ்லோகத்தையும் நீங்க படிச்சுக்கோங்க. நம்மளுடைய சௌந்தரலகரியில இருக்கிற அந்த ஸ்லோகத்தையும் படிச்சுக்கோங்க. இந்த காமகலா இதுன்னு சொல்லி உங்களுக்கு இந்த ஈங்கிறத நான் காமிச்சேன் இல்லையா, மன்மத கலா அல்லது காமக்கலைன்னு. அதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு உருவம் வரைஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது ஒரு பெண் உருவம் வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவும் நம்மளுடைய ஆச்சாரியா சொல்லியிருக்கார். முகம் பிந்தும் கிருத்வா, ஞாபகம் இருக்கா? அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா உண்ணாமலே? எஸ் மேம், ஸ்லைட்டா ஞாபகம் இருக்கும். முகம் பிந்தும் கிருத்வா. சரி, இப்ப நான் சொன்ன பிறகு போய் மறுபடியும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகம் அதஸ்தஸ்ய தததஹ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மத கலாம் ச சத்யக சம்க்ஷோபம் நயதி வனித்யா இத்யதிலகு த்ரிலோகீம் அப்யாசு பிரமயதி ரவீந்து ஸ்தனயுகாம். ரவி இந்து ஸ்தனயுகாம் அப்படின்னு சொல்ற. அதாவது அம்மாள ஹரமகிஷி அப்படின்னு கூப்பிட்டு என்ன சொல்ற, இந்த ஈங்கிற அக்ஷரத்துல இருக்கிற அந்த அக்ஷரத்துல இருக்கிற பிந்துவை முகமாகவும் அதுக்கு கீழே இருக்கிற 2 பிந்துவை அம்பாளுடைய ஸ்தனங்களாகவும் அதுக்கு கீழே இருக்கிற வடிவத்தை அம்பாளுடைய இடுப்புக்கு கீழான பாகமாகவும் காமகலாவாக தியானம் செய்கிறவன். தியானம் எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் வந்து எல்லாம் அவனை கடிச்சிடும். இந்த 3 உலகத்தையும் அவன் ஜெயிச்சிடுவான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதை நீங்க வந்து மறுபடியும் ஒரு தடவை அங்க போய் சௌந்தரலகரியில போய் பார்த்து அந்த அர்த்தத்தை மறுபடியும் புரிஞ்சுப்போம். சரி, இப்ப நம்ம வந்து அம்பாளுடைய இந்த ஸ்ரீ சக்கரத்தை பார்க்க. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுமா. இந்த ஹ்ரீம் வந்து புவனேஸ்வரி பீஜ மந்திரம்னு ஒரு பக்கம் சொல்றோம், இன்னொரு பக்கம் வந்து சிவசக்தியோடது அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்ன கனெக்ஷன் ரெண்டுக்கும்? என்ன கரெக்ஷன்? புவனேஸ்வரி வேற அம்பாள் வேறையா? அவளோட புவனேஸ்வரி பீஜ அவளுடைய பீஜம் தனியா இருக்கணும், அம்பாளோட பீஜம் தனியா இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. அவளுக்குள்ள வித்தியாசம் கிடையாது. நம்ம வித்தியாசம் பார்க்க வேண்டாம். அந்த ஹ்ரீம்ங்கிறது புவனேஸ்வரி மந்திரம். அது வந்து புவனேஸ்வரி மந்திரம்னாலும் சிவசக்தி 2 பேரும் சேர்ந்து பண்ணிருக்கிற மந்திரம். அவ 2 பேரும் அதுல இருக்கா. ஹ்ரீம்ங்கிற மந்திரம் மத்ததுல தனியா இருக்கா, அது தனித்தனியா நான் உங்களுக்கு சொல்லின்னு வந்திருக்கேன். அந்த ஹ்ரீம்ங்கிறதுல மட்டும் 2 பேரும் சேர்ந்து இருக்கா. அதை வந்து நம்ம வந்து பிரிச்சு அவளை பார்க்க. புவனேஸ்வரி வந்து தசமகா வித்யைகள்ல ஒரு வித்யை. யாரோ இன்னைக்கு என்கிட்ட கேட்டா, ஸ்ரீ வித்யா, மகா வித்யா, ஆத்ம வித்யா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்.
மகா வித்யங்கிறது தசமகா வித்யைகள் 10 வித்யைகள் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். மூல மந்திராத்மிக்கான மூலம்ங்கிறது முதல் காரணம். அதை புரிஞ்சுக்கோங்க. அம்பாளுக்கு இப்ப மூல மந்திராத்மிகாயை நமகான ஒரு நாம சொன்னேன் இல்லையே இப்போ, அது வந்து முதல் காரணம். அதாவது இந்த ஸ்தூல உடம்பு சூஷ்ம உடம்புன்னு நமக்கு 2 இருக்கு. ஸ்தூலம் தான் நம்மளோட உடல், சூஷ்மம் வந்து ஆத்மா. அதான் மந்திரத்தோட எழுத்து இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உடல். அதை மனனம் செய்யறோம் இல்லையா, நம்ம மனனம் செஞ்சு உள்ளத நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கு வந்து ஆத்மா. அப்படி மூலப்பொருளாக நமக்குள்ள உணரப்படுபவள் தேவி. அதனால்தான் அவளுக்கு இந்த மூல மந்திராத்மிகாயை நமகான்னு இந்த ஒரு நாமம். இன்னொன்னு என்னன்னாக்கா, மூலம்னா முதல் காரணம், எல்லாத்துக்கும் முதல். இந்த உலகம் தோன்றிய போது முதல்ல என்ன தோணித்து, பஞ்சபூதங்களை எது முதல்ல தோணித்து? சப்தம். அதுக்கு ஒரே ஒரு தன்மாத்திரை ஒலி, சப்தம். ஆகாசம், ஆகாசத்திலேருந்து தோணினது அந்த ஒலி அப்படின்னு. அது வந்து அது சூஷ்மம். ஸ்தூலமா அது வரும்போது அதனுடைய முதல் வடிவம் என்னன்னா அக்ஷரங்கள். அக்ஷரம்னா என்னன்னு அர்த்தம்னா, உங்களுக்கு இதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அழியாததுன்னு அர்த்தம். ஷரம்னா அழியக்கூடியது, அக்ஷரம்னா அழியாது. இந்த ஒலி மூலமா உள்ள அக்ஷரங்களுக்கு மாத்திருக்கா அப்படின்னு சொல்றது. ஒலி மூலமா அக்ஷரங்கள் நம்ம வந்து கேட்கிறோம், நம்ம படிக்கிறோம், நமக்குள்ளேயே உண்டாருது இல்லையா அந்த அக்ஷரங்கள், அதுக்கு பேரு மாத்திருக்கா. மாத்தானா தாய்ன்னு உங்களுக்கு தெரியும். மாத்திருக்கானா ரொம்ப சூஷ்மமான தாய் அப்படின்னு. அதனால்தான் அம்பாளை வந்து மாத்திருக்கா அக்ஷர ஸ்வரூபிணி. காளிதாசர் என்ன சொல்றார், சர்வ வர்ணாத்மிகே அப்படின்னு சொல்றார். வர்ணம்னா வண்ணம்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, வர்ணம்னா எழுத்துக்கள்னு ஒரு அர்த்தம். அக்ஷரங்கள் சர்வ வர்ணாத்மிகே, அந்த மூலமான அக்ஷரத்துல எல்லாம் தேவி சூஷ்மமா அடங்கி இருக்கா இல்லையா, அதனால இந்த அக்ஷரங்களையுமே மாத்திருக்கா அக்ஷரங்கள். அம்பாளுடைய உடம்பே அத்தனை அக்ஷரங்களும் அதுல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னாக்க அம்பாள் வந்து அவளுக்கு கிட்ட இல்லாததோ கிட்ட இது அவகிட்ட நம்ம பார்க்க முடியாததோ எதுவும் கிடையாது, எல்லாமே அவதான். எல்லாம் சர்வ வர்ணாத்மிகே, சர்வ தந்திராத்மிகே, யந்திராத்மிகே, மந்திராத்மிகே எல்லாம் சொன்னார் இல்லையா நம்முடைய காளிதாசர். ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு பீஜம்னு சொல்றோம். ஏன் பீஜம்னு சொல்றோம்னாக்க, ஒரு பீஜத்தை போடும்போது, ஒரு பீஜம்னா விதைன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும், அதை போடும்போது அது விரிஞ்சு எவ்வளவு பெரிய மரமா இருந்துச்சு, அதுல இருந்து பூக்கிறது காய்க்கிறது எல்லாம் பண்றது இல்லையா. அது மாதிரி ஒரு எழுத்துல இருந்து, ஒரு பீஜத்துல இருந்து எவ்வளவோ சொற்கள், எவ்வளவோ மந்திரங்கள் உண்டாயிருக்கு. மந்திரங்கள் உண்டாயிருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்தை பார்த்த எல்லாமே ஒவ்வொரு நாமாவும் மந்திரம், அதுல மந்திரங்கள் அடங்கி. யாரோ நீ கேட்டா லலிதா சகஸ்ரநாமத்துல மந்திரங்கள் இருக்காமே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, நான் சொன்னேன் சொல்லித்தரேன், அதையும் சொல்லித்தரேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அம்மாள் உள்ள அதமுகி தேவியை நமகான்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். காமரூபாயை நமகான்னு சொல்லி தலையை தொட்டு ஆரம்பிக்கிறோம். எல்லாமே வந்து அம்பாள் கிட்ட இருந்து உண்டாகுதான். இந்த பீட்டன்யாசம்னு சொல்லி இந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி அது ஒண்ணு இருக்கு. எல்லா பீடங்களையும் சொல்லி நம்ம உடம்புலயே இருக்கிற மாதிரி தொட்டு நம்ம வந்து எல்லா பீடங்களையும் உடம்புலயே தொட்டு நம்ம வந்து என் உடம்புக்குள்ளேயே எல்லாம் இருக்குன்னு காட்டிக்கிறோம். அதே மாதிரி அக்ஷர ஞாசம், ஒவ்வொரு அக்ஷரமும் முதல் க்ஷம் வரை எல்லா அக்ஷரங்களும் நம்ம உடம்புல இருக்கு. அது அந்தந்த பகுதியில தொட்டு நம்ம ஞாசம் பண்ணணும். பூஜை பண்ணும்போது, இந்த ஸ்ரீசக்கர பூஜை பண்ணும்போது இதெல்லாம் பண்ணணும். இந்த ஞாசங்கள் இதெல்லாம் உண்டு. இதெல்லாம் தான் தந்திரங்கள். அப்போ மந்திரம், அந்த மந்திரத்தை வந்து நல்லபடியா நம்ம வந்து மனனம் பண்ணி அத வந்து அத மனசுக்குள்ள ஸ்தூலம் சூஷ்மம் எல்லா வடிவத்திலையும் அதை பார்க்க, அதை காதால கேட்கிறோம், வாய் வழியா சொல்றோம். நான் வாய் வழியா சொல்லக்கூடிய
அந்த அக்ஷரங்களுக்கு சக்தி குறையும். அதனால மனன நிலையிலேயே அதை காப்பாத்தி வச்சு. அதனாலதான் இதுக்கு பேரு மந்திரம். இந்த பஞ்சதசாட்சரிங்கிறது ரொம்ப ரகசியமா நம்ம வச்சுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அகஸ்தியருக்கே ஹயகிரிவர் சொல்லி கொடுக்கல, இதை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துட்டார். அதனால இந்த மந்திரங்களை ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். அது அந்த மாதிரி அந்த மூல மந்திர வடிவானவள். அதனால்தான் மூல மந்திராத்மிகாயை நமகான்னு சொல்றோம். மூல கூட்டத்திரைய கலைபராயை நமகா. இந்த மூல மந்திரத்தினுடைய 3 கூடங்களையே தன்னுடைய உடலாக கொண்டுவள். ஸ்தூலமா அம்மாளுக்கு இவ்வளவு எப்படி இருக்கு உடம்பு, அவளுக்கு அந்த காமிச்சிருக்கேன் பாரு, அந்த மாதிரி அம்பாளை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த நாமாக்களுடைய அர்த்தம். இப்போ நம்ம சக்கரத்துக்கு போவோம். அவளுடைய மூர்த்தி முன்னம் அவள் நாமம் கேட்டு மூர்த்தி அவள் வண்ணம் அவளுடைய வடிவம் எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியும். எப்படி இருப்போம்னு அந்த நம்மளுடைய பட்டர் முதல்ல சொல்லிட்ட, திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவே. அவ கையில ஐங்கனையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குஷமும் கையில் ஏந்தும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனவேன்னு சொல்லிட்டார். அவளுடைய ஒரு விதமா அவளுடைய வடிவத்தை நம்ம கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த யந்திரத்துல அவளை எப்படி பார்க்க போறோம், அவளை எப்படி நம்ம கற்பனை பண்ணி போறோம்ட்டு பின்னர் அவள் ஆரியூர் கேட்டான்னு சொன்னேன் இல்லையா, அவளோட ஊர் எதுங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஏன்னா முதல்ல பேர் கேட்டாச்சு, அதுக்கப்புறம் அவளுடைய வடிவம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இது பூபிரஸ்தம்னு சொல்றது நம்மளுடைய ஸ்ரீ சக்கரத்தை. இதுக்கு மேரு பிரஸ்தம்னு இருக்கு. இந்த நவ ஆபரணங்கள் இதுல காமிச்சிருக்கேன் இல்லையா, அதே நீங்க இந்த மேருல பார்க்கலாம். அப்ப அந்த நம்மளுடைய மேருவை காட்டுப்பா. இந்த கீழே இருக்கிற அடுத்தது அந்த கீழே இருக்கிற லலிதா பீடத்தோட அந்த இல்ல அதுக்கு இன்னும் இல்ல, கீழே போகாத, மேல அத 2வது படம் அதான். இதுதான்மா மேரு. இந்த நவ ஆவரணமும் இந்த மேருல கொண்டு நிக்க வைக்கிறோம். மேருன்னா மலை மாதிரி இருக்கிறது, மேரு மலை சொல்றோம் இல்லையா. ஸ்ரீமன் நகர நாயக்கான்னு சொல்றோமே, அந்த நகரம் இந்த மேரு தான், அங்கதான் இருக்க அம்பாள். இதுல நவ ஆவரணங்களும் இருக்கு. இந்த பாருங்க 9 விதமான பூக்களால பூஜை பண்ணிருக்கு. இது ஈங்கோய் மலை லலிதா பீடத்துல இருந்து அந்த நவாவரண பூஜையில நான் உங்களுக்காக அவளை கெஞ்சி கேட்டு வாங்கின்னு வந்த படம் இது. லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு காட்டணும்னு அவ கிட்ட கேட்டு நான் இந்த படத்தை வாங்கின்னு வந்தேன். இது நவ ஆவரணம் இருக்கும் பாருங்க, 9 வண்ண பூக்களால அர்ச்சனை பண்ணி அம்பாளை திரிஷதி சொல்லி அவ அர்ச்சனை பண்ணி அம்பாளை பிந்துல உட்கார வச்சிருக்க. இது எந்த கோவில் சொல்றீங்க டீச்சர்? ஈங்கோய் மலை. நான் எப்பவும் சொல்லுவேன்மா, உங்களுக்கு சொல்லிருக்கேன்மா. மறுபடியும் சொல்றேன். திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முசிறி கிட்ட இருக்கு. திருச்சியில முசிறின்னு ஒரு ஊர். காவேரிக்கு இந்த பக்கம் குளத்துல, அந்த பக்கம் முசிறி. அங்க ஈங்கோய் மலைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அங்க மலை மேல மரகதீஸ்வரரும் மரகதாம்பிகையும் குடியிருக்கா கோவில்ல. கீழே இந்த லலிதா பீட்டம் அமைஞ்சிருக்கு. சாயா பீட்டம்னு இதுக்கு பேரு. அம்பாளுடைய அக்ஷரங்களை லம் அப்படிங்கிற அக்ஷரம் விழுந்த இடம். அம்பாளுடைய தேகத்துல என்ன விழுந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்தி பீட்டத்துல அம்பாளுக்கு தேகம் ஒண்ணு விழுந்திருக்கும், அக்ஷரம் ஒண்ணு உண்டான இடமா இருக்கும் இல்லையா. அதுல லம்ங்கிற அக்ஷரத்துக்கான இடம். தேகத்துல அம்பாளுடைய சாயை, முகச்சாயை, அம்பாளுடைய ஷேடோ ஆஃப் ஹர் ஃபேஸ், அது விழுந்த இடம். ரொம்ப விசேஷமான கோயில்மா. உங்களுக்கு முடியும் போது போய் பார்த்துட்டு வாங்கோ. இந்த நவராத்திரியில கூட என்னோட நவாவரண பூஜை ஒரு நாள் இருக்கும். ரொம்ப விசேஷமான இடம். அங்க அம்பாளுக்கு ஒரு உருவம் இருக்கு. ஆனா அந்த மேருக்கு தான் அவ பூஜை பண்றா. யார் பூஜை பண்றான்னு சொன்னேன்னாக்க எல்லாத்தையும் துறந்த யோகினிகள் மாவா, எல்லாத்தையும் துறந்தவர்கள். அவ மாதுளம் நேரத்துல அங்கி அணிஞ்சிருப்பான்.
ஓ அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்கள்லாம் சாஸ்திரோத்தமா கத்து நிற்கிறவா. அவ பூஜை பண்ணும்போது இந்த 9 ஆபரணத்துக்கும் அந்த பூக்களை வைக்கிறத பார்க்கும் பொழுது அம்பாளே அங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அவ்வளவு அழகா இருக்கும் இந்த இடம். அவ்வளவு சாநித்தியமான இடம் அது. ரொம்ப விசேஷமான கோவில் அது. உங்களுக்கு எப்பாவது நேரம் கிடைக்கும் போது போய் தரிசனம் பண்ணிட்டு வா. நிச்சயமா டீச்சர். பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும். தினமுமே லலிதா சகஸ்ரநாமம் திரிஷதி எல்லாம் சொல்லி பூஜை பண்ணுவா அவ. பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் அங்க நடக்கும். அங்க போறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணுமா? போறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இடம். இந்த மாதிரி வைக்கிறது நம்ம மேருப்பிரஸ்தம்னு சொல்றோம். ஸ்ரீசக்கரத்துக்கு 2 விதமா நம்ம பூஜை பண்ணலாம். ஒண்ணு பூப்பிரஸ்தம், அந்த நான் முதல்ல காட்டினேன்னு அது. இது 2வது மேரு. இது நீங்க 2யும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ரீசக்கரம் பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். ஒரு குரு மூலமா எப்படி பூஜை பண்ணணுங்கிறது அழகா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கெல்லாம் எல்லாத்துலயும் ரொம்ப ஆர்வம் இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு இந்த சக்கரம் எப்படி இருக்குங்கிறது சொல்ல ஆரம்பிச்சேன். முதலாவது ஆவரணம், முதல் சக்கரம் திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு இந்த சக்கரத்துக்கு பெயர். திரைலோக்கிய மோகன சக்கரம். இது அம்பாளுடைய அந்த அவ உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துக்கு, அந்த மணித்வீபத்துக்கு. சுதா சிந்தூர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிவருத்தே மணித்வீபோ நீபோ பவனவதி சிந்தாமணி கிரே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் பஜந்தி துவாம் கன்யாக கரிச்சன சிதானந்த லகரின்னு சௌந்தர லகரி 8வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்க. அவ சிந்தாமணி கிரகத்துல எப்படி அவ உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறது. அது நம்ம யாதவர் ஊர்னு கேட்டால் இல்ல, அப்ப அந்த ஊர் எதுங்கிறதுக்கு நான் சொல்றேன், தனியா சொல்றேன். அதை இப்போ இந்த யந்திரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். யந்திரம் தாமா, நம்மளுடைய உடம்பே ஒரு யந்திரம் தான். அமி யந்திரக துமி யந்திரின்னு சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் யந்திரம், நீ யந்திரி அப்படின்னு சொல்ற. இந்த மணித்வீபத்துக்கு நுழையறதுக்கு இதுதான் முதலாவது ரேகை. முதலாவது ரேகை, அதாவது கோடு. அது வெண்மையா இருந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வெண்மையானது, அதை பத்தின திருமூலருடைய அந்த பாட்டும் திருமந்திரமும் நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது கோடு சிவப்பு நிறம். அந்த முதல்ல நான் காட்டின சக்கரத்துல உங்களுக்கு எல்லா விதமான வர்ணங்களும் காமிச்சேன். இப்போ இதுல வர்ணம் இல்லை, கருப்பாவே நான் காட்டுறேன். 3வது ரேகை மஞ்சள் நிறமா. இந்த சக்கரத்துக்கு திரைலோக்கிய மோகன சக்கரம் அப்படின்னு பெயர். இங்க இந்த சக்கரத்துக்கு யாரு சொந்தக்காரி, எங்க இருக்கிற அதிதேவதை அதீஸ்வரி யாரு அப்படின்னா அவ பேரு திரிபுரா சக்கரேஸ்வரி. ஸ்ரீ திரிபுரான்னு பேரு அந்த தேவிக்கு. இந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய தேவிக்கு திரிபுரா அப்படின்னு பேரு. அந்த சதுராயனத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கணேசன், சூரியன், மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன் அவள்லாம் எல்லாரும் இருக்கா. அவளை நம்ம பூஜிக்கலாம். ஏன்னா 4 பேருமே சாத்துவ உபாசகர்கள், அம்மாளுடைய உபாசகர்கள் தான் 4 பேருமே. ஆதித்தன், ஆம்பொலின்னு சொல்லி எல்லாரையும் சொல்லியிருக்காரு அவர். காதிர், பொறுவடை, கந்தன், கணபதினு எல்லாரையும் சொன்னார் இல்லையா. அவ எல்லாரும் அதுல இருக்கா பாருங்க. கணபதி இருக்க, நிருதியில கணபதி இருக்கார், வாயு மூலையில சூரியன் இருக்கார், ஈசானத்துல விஷ்ணு இருக்கார், அக்னி மூலையில சிவபெருமான் இருக்கு. எல்லாரும் இந்த கோபுரத்துல இருக்கு. அந்த முதலாவது ரேகையை பார்த்தீங்கன்னாக்கா அங்க யார் இருக்கானாக்க சித்திகள், 10 சித்தி தேவிகள் இருக்கா. அந்த முதலாவது கோட்டுல வெண்மை நிறமான அந்த கோட்டுல, கோட்டைன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அம்மாளோட இடத்துக்குள்ள போயின்னு இருக்கோம் இல்லையா. எல்லா இடத்துலயும் இருக்கிற செக்யூரிட்டி கார்ட் எல்லாம் நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அவ போங்கம்மா பரவாயில்ல, போங்க போங்க பார்க்கலாம், போங்க
அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள விடணும் இல்லையா? அதுக்காக நம்ம இவாளை வந்து வணங்குறோம். அணங்கே அணங்குகள் நின் பரிவாரம், பணியேன் ஒருவரை நீ பத்மபாதம் பணிந்த பின்னேன்னு சொல்லிட்டு உன்னுடைய அணங்குகளை மட்டும் நான் பணிவேன் வணங்குவேன்னு சொல்றேன். ஏன்னா இந்த இந்த தேவிகள் எல்லாம் இல்லாம நம்மளால அம்பாள் கிட்ட போய் சேர முடியாது. அதனால இவாளெல்லாம் நம்ம வணங்கி எங்களுக்கு அம்பாள் கிட்ட போறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். அவ அப்போ அந்த மறைப்புகள் ஒவ்வொன்னா ஸ்கிரீன் இருக்கும்ல, ஸ்கிரீன் எடுப்பா. நீங்க சில சினிமா எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 7 கதவு திறக்கும், அதுக்கப்புறம் வைகுண்டத்தை காட்டுவா. ஒன்னொன்னா கதவு திறக்கும். பார்த்திருக்கேளா? அப்படியே என்ன யாரும் பதில் சொல்ல மாட்டேங்க. பார்த்திருக்கோம் டீச்சர், பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இவ வந்து ஒவ்வொரு ஆவரணமா அந்த மறைப்பை விலக்கி விலக்கி நம்மள உள்ள விடுறாமா. அதுக்காக இவாளை நம்ம வணங்கி எங்களுக்கு அம்மாளுடைய தரிசனத்தை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறோம். அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தி, ஈசித்வ சித்தி, வசித்வ சித்தி, பிராகம்ய சித்தி, புக்தி சித்தி, இச்சா சித்தி, பிராப்தி சித்தி, சர்வகாம சித்தி அப்படின்னு இந்த 10 சித்தி தேவிகளை நம்ம பூஜிக்கணும். இந்த முதலாவது அந்த வெண்மை நிறமான கோட்டு சொல்லணுமா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணணுமாமா? மெதுவா சொல்லணும். அனிமா சித்தி, மெதுவா சொல்றேன், எழுதிக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தி, ஈசித்வ சித்தி, வசித்வ சித்தி. வசித்வ என்ன சொன்னீங்க? அனிமா, லகிமா, மகிமா, ஈசித்வ ஈஷித்வ சித்திமா. ஈஷித்வ சித்தி, ஈஷித்வ. ஓகே. ஈஷி ஷி ஷா. வசித்வ சித்தி, பிராகம்ய சித்தி, புக்தி சித்தி, முக்தியா? ஓகே. புக்தி புக்தி புக்தி, பூ, புக்தி. முக்தி இல்ல, புக்தி புக்திமா. பூ. இச்சா சித்தி, சொல்லுங்க மேம். அப்படிங்கிற 10 மேம், அனிமா, லகிமா, மகிமா, ஈஷித்வ, வசித்வ, ஆகம்ய, புக்தி, இச்சா, பிராகம்ய பிரா பிரா பிராகம்யவா? ஆமா, பிரா. பிராகம்ய, புக்தி, இச்சா, அப்புறம் பிராப்தி சித்திமா. பிராப்தி. ஓகே. பிராப்தி சித்தே சர்வகாம சித்தி. கடைசி சர்வகாம சித்தியா? ஆமா, சர்வகாம சித்தி. எல்லா நம்மளுடைய விருப்பங்களும் நிறைவேற்றுபவள் அர்த்தமா. இப்படி இந்த அனிமாதி 10 சித்தி தேவிகளை நம்ம பூஜை பண்ணணும். சரியா? டீச்சர், இந்த பிராப்திக்கு முன்னாடி என்ன சொன்னீர்? சாரி. சொல்றேன். இச்சா சித்திமா. இச்சா சித்தி. இச்சா சித்தி. சித்திங்கிறது சா போட்டுக்கணும். பிராப்தி சித்தி. பிராப்தி சித்தி. பிராப்தி. சரி. சர்வகாம சித்தி.
இந்த முதலாவது ஆவரணத்துக்கான நவாவரண கீர்த்தனைகள்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு பாடணும். சந்ததம் மகேஷ் அகம் சிவேன்னு சொல்லி நம்ம ஊத்துக்காடு எழுதியிருக்க. ஆனந்த கமலாம்மா பைரவி teacher அது. என்னமா? ஆனந்த பைரவி ராகத்துல வருமே ஆ, அதுவா? ஆமா. அவர் முத்துசுவாமி தீட்சிதர் கமலாம்பிகை நவாவரணம் எழுதியிருக்கிறவர். இது வியாழக்கிழமை இன்னைக்கு பாடக்கூடிய பாட்டு. பிரகஸ்பதி இதுக்கான கிரகம் பிரகஸ்பதி. ரத்னம் புஷ்பராகம்னு சொல்றது. புஷ்பராக ரத்னாதிபதி பிரகஸ்பதி கிரக பிரீத்தியர்த்தே. இந்த திரைலோக்கிய மோகன சக்கரத்துக்கான தேவிக்கு பேரு டாகினி தேவின்னு பேர். டாகினி தேவி முதல். இந்த அம்பிகையோட ஸ்வரூபத்தை நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த அம்பிகை அந்த மாத்திருக்கை எப்படி இருப்போங்கிறத காட்டு. கார மாத்திருக்கை அம்பிகை அவளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, இது பிரகட யோகினி ஸ்வரம். பிரகட யோகினிகளோட ஸ்வரூபம். பிரகடம்னா வெளியில தெரியறதுமா, பிரகடனம் படுத்திக்கிறா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வெளியில தெரியுது. எல்லாமே குப்தமா இருக்கிறது, எல்லாமே ரொம்ப ரகசியமா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ பிரகட யோகினிகள், வெளியில தெரியக்கூடிய யோகினிகள். இந்த 8 சித்திக்கும் என்னென்ன அர்த்தங்கிறத நான் உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப உங்களுக்கு விலாவறையா சொல்லி கொடுத்துருக்கேன். இஃப் யூ கோ பேக் யூ கேன் ஃபைண்ட் அவுட். நீங்க திருப்பி போய் அந்த ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப இந்த முதலாவது ஆவரணத்தோட நம்ம நிறுத்திக்கிறோம். இந்த டகார மாத்திருக்கை அக்ஷரங்களை நான் தனியா காட்டேன். தனியா நான் அந்த தேவிகள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தனியா அதை ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் வரிசையா போட்டு காட்டு. இதுக்கு இந்த இந்த இதுக்கு டாகினி தேவி அப்படின்னு அவளுக்கு பேரு. ரெண்டாவது சக்கரத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் மெதுவா தான் போயிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் எழுதிக்கணுங்கிற, அதனால நன்னா உங்களுக்கு புரியணும். இன்னைக்கு ஒருத்தர் என்ன கேட்டார், அது சாதாரணமா என்னோட பேசிட்டு இருக்கும்போது லலிதா சகஸ்ரநாமம் திரிஷதி இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த திரிஷதி ரொம்ப கடுமையா இருக்கும், கடாபுடான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மாளோட இது எல்லாமே மெலிஃப்ளூயஸ், அம்மாளோடது எல்லாமே மெலோடியஸ், ஸ்வீட் இல்லையா. சௌந்தர்யம், சௌலபியம், சௌரபியம், அம்மாளை சேர்ந்தது எல்லாமே ரொம்ப மென்மையா தானே இருக்கும். நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே? கேட்டுட்டு அப்புறம் வாய மூடிண்டா. ஐயோ நம்ம பாட்டுக்கு அவர்கிட்ட ஏதோ பேசிட்டு போயின்னு வாய மூடிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாம் எழுதிக்கிறதுனால நான் நிதானமா மெதுவா சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு பரவாயில்லையா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சந்தோஷம் டீச்சர், மொள்ள சொல்றதுனால. சரிம்மா, சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். ஏன்னா உங்க மனசுல எல்லாமே படியணும். இந்த சித்திகளுக்கெல்லாம் என்ன சித்திகள்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா, இல்ல will you go back and read what we have done earlier? மேம், அனிமா, லகிமா, மகிமா, பிராகம்ய, இச்சா, பிராப்தி, சர்வகாம ஞாபகம் இருக்கு. இந்த ஈஷித்வ, வசித்வ, புக்தி மட்டும் ஞாபகம் இல்ல. சொல்றேன், அதையும் சொல்றேன். அதுக்கு அர்த்தம் சொல்றேன், நான் சொல்றேன். மறந்து போயிட்டேன், சொல்றேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த 3 மட்டும் ஞாபகம் இல்ல. ஈஷித்வா எனக்கு ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னாலே, போன வாரமே ஏதோ 2-3 கேள்வி இருக்கு உங்களை கேட்கணும் டீச்சர்னா. வேற யாரோ இன்னைக்கு எனக்கு போன்லயே கேள்வி எல்லாம் கேட்டுட்டா. யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. யாரோ ஒருத்தர் போன்லயே டீச்சர் உங்களை கேட்கறேன்னா சரி கேளுமான்னு கேட்டுட்டா. தீபா இருக்காளா இல்லையா இன்னைக்கு? இல்ல, தீபாவுக்கு அவ பிரதர் வந்திருக்கா மேம் யூகேல இருந்து. அதனால அவங்களோட எங்கேயோ ஊரா போயிட்டு இருக்கா. அதனால அவ தான் கேட்டு போயிட்டு இந்த ரெக்கார்டிங் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாரும் கேட்கட்டும், கேளுங்கம்மா. சந்தோஷம், அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு நான் எங்கேயோ இதுக்கு புவனேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு வரேன், காயத்ரி மந்திராலயத்துக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு அங்கெல்லாம் பூஜை நடந்தது, போயிட்டு வரேன். உங்களுக்காக வந்த உடனே உட்காந்துட்டேன். நான் வரும்போதே மணி 5 இருக்கும். வந்த உடனே சரி குழந்தைகள் எல்லாம் நம்ம டிஸ்பாயிண்ட் பண்ணக்கூடாதுட்டு உட்காந்துட்டேன். சேகர் கூட கேட்டான், அம்மா சொல்றியா வரையான்னு. நான் சொன்னேன் ஐ எம் ஆல்வேஸ் ரெடி அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள். உங்க வேலைகளை பாருங்க. பாய்மா. Thank you, ma'am. பாய்மா.